இப்போ example 25 show that A union B equal to A intersection B implies A equal to B. So A union B equal to A intersection B ஆ இருந்துச்சுன்னா set A equal to set B னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஏல ஒரு எலிமெண்ட் எடுத்து அதே பிலையும் இருக்கு அப்படின்னு கொண்டுட்டு வரலாம். அப்போ A is a subset of B னு வரும். அதே மாதிரி பியில் ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட் ஏல இருக்குன்னு கொண்டுட்டு வரலாம். அப்போ B is a subset of Aன்னு கிடைச்சிரும். ஸோ A is a subset of B, B is a subset of Aன்னு கிடைக்கும். ஸோ A equal to Bன்னு வந்துடும். புரியாத மாதிரி இருக்கும். இப்போ செய்யும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். லெட் ஸ்மால் a belongs to capital A எடுத்தாச்சு. அடுத்து ஸ்மால் ஏன்ற எலிமெண்ட்டு கேபிட்டல் ஏல இருக்கு. ஏல இந்த செட்டில் இருக்கிறனால therefore A belongs to A union B. யூனியன் போட்டால் ஏதாவது ஒரு செட்டில் இருந்தாலுமே அதோட யூனியன்லேயும் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் என்னன்னு கொடுத்துருக்கு, A union B equal to A intersection Bன்னு கொடுத்துருக்கு. ஸோ since A union B equal to A intersection Bன்றனால அப்போ A என்ன ஆகிடும், A belongs to A intersection Bன்னு ஆகிடும். ஓகே, A யூனியன் Bயில் இருக்கிறது இது ரெண்டும் ஈக்குவல்னால A இன்டர்செக்ஷன் Bன்னு வந்துடும். ஆல்ரெடி ஏன்ற எலிமெண்ட்டு ஏன்ற செட்டில் இருக்குது. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் காமனாக இந்த எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஏன்ற எலிமெண்ட்டு பியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏன்னு எடுத்தோம். இப்போ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் பின்னு வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, A is a subset of Bன்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் B is a subset of Aன்னு கொண்டு வர போகிறோம். Bன்ற ஸ்மால் பின்னு ஒரு எலிமெண்ட்டை கேபிட்டல் பியில் எடுக்கிறோம். அப்போனா Bன்ற எலிமெண்ட்டு A யூனியன் Bலையும் வந்துடும். given A union B equal to A intersection B, அதனால B belongs to A intersection B. இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா ஏலையும் இருக்குது பிலையும் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பியில் தான் எடுத்தோம். அப்போ ரெண்டுத்துலேயும் இருக்குன்றனால B belongs to Aன்னு வந்துருச்சு. ஓகே, ஏலையும் பிலையும் இருக்குது அப்படின்னு இங்கே வந்திருக்கு. அப்போது B belongs to A. B belongs to கேபிட்டல் பின்னு எடுத்தோம். இப்போ B belongs to கேபிட்டல் ஏன்னு கிடச்சிருக்கு. therefore B is a subset of A. அப்போ இங்கே 1 இது 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ from 1 and 2 A equal to B.